ஹாய் விவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி, அதாவது இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் TNEGA அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்கை பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்இஜேனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது டிஎன்இ சேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இஜிஏக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டிஎன்இ சேவைன்னு டைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு உங்களுக்கு டிஎன்இ சேவை லிங்க் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்இஜேனுடைய ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பயனாளர் உள்நுழைவு போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த யூசர் நேம் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூசர் நேமை டைப் பண்ணிக்கோ. ஸோ கீழே கொடுத்துருக்க கேப்சா வேல்யூவை டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டிஎன்இஜேயில் கொடுத்துருக்க எல்லா சர்வீஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பாப்பப் விட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் போய் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய கேன் நம்பரை நீங்கள் எங்கே டைப் பண்ணிங்க. கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, கேன் நம்பர் எப்படி கெட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து செக் பண்ணிங்க. சர்ச் பட்டனை கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய ஆதார் நம்பர் மறுபடியும் கேட்பாங்க. உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏற்கனவே கேனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படின்ற இடத்துல டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ண உடனே ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டில் நேட்டிவ் பை பர்த் அப்படின்ற செலக்ட் பண்ணிங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், நேட்டிவ் பை பர்த் ஆர் நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நேட்டிவ் பை சொந்த ஊராக இருந்தாக்கா அங்கே எடுத்து பண்ணுவீங்க. மேரேஜ் ஆகி போயிருந்தீங்கன்னா நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து தாலுக்கு கேட்குறாங்க, தாலுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ வில்லேஜ் கேட்குறாங்க, ரெவன்யூ வில்லேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் நேம் நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ அடுத்து உங்களுடைய டோர் நம்பர் கேட்குறாங்க, டோர் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ நாளாக நீங்கள் அந்த ஊரில் இருக்கீங்க
அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஃப்ரம் டேட்லேருந்து டு டேட் வரலும். அடுத்து உங்களுடைய பின்கோடு கேட்குறாங்க. ஸோ பின்கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கொடுத்துருக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணோன்னே கீழே மேக் பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் மோடுக்கு போய்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா QR கோடை யூஸ் பண்ணி நாங்கள் பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து QR அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய QR கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து உங்களுடைய UPI ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ உங்கள் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனோடனே யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே போய்ட்டு உங்களுடைய ரிசிப்ட் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அதாவது உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் காப்பி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ஸோ அது கூட என்னென்ன சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் சேர்க்கணுமோ அது எல்லாமே டாக்குமெண்ட்டையும் சேர்த்து உங்கள் VAO RI DTயை பார்த்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 or 3 டேஸில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.